ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். எங்கள் யோகா மேம் வீட்லேயும் ஒரு ஃப்ரெண்ட் வீட்லேயும் பூஜைக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு போயிட்டு மிட் நைட் பார்த்திங்கன்னா அபிக்கு பர்த்டே கேக் கட்டிங். 22ஆம் தேதி அவனுக்கு பர்த்டே. ஸோ கேக் மட்டும் வாங்கி வச்சுருந்தேன் சர்ப்ரைஸாக, நானும் அண்ணும் சேர்ந்து. ஸோ நைட் வந்து கேக் கட்டிங். இப்போ பெருசாக வேறு ஒன்றும்லாம் ஸ்பெஷலாலாம் பண்ணிக்கிறது இல்லை. வீட்டில் பர்த்டேனா யாராவது ஒருத்தர் வந்து கேக் புக் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்காங்க, சூப்பராக பேக் பண்ணுவாங்க. 2-3 லேடிஸ் இருக்காங்க, ஹோம் பேக்கிங் வேறு லெவலில் பண்ணுவாங்க எல்லாருமே. இவங்கக்கிட்ட இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வாங்கியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அபிக்கு வந்து காஃபி ஃப்ளேவர் பிடிக்கும். நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ஸ்வீட்டெல்லாம் இல்லாமல் மைல்டாக. ஸோ அதான் நடுராத்திரியில் எழுந்திரிச்சி சிட்டு டெட்டும் வந்திருக்கானுங்க பாருங்கள். டெட்டு கீழே இருக்காங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் அந்த க்ரீம் மட்டும் கொடுத்தேன். ஸோ அபிக்கு கிஃப்ட் வந்து இந்த தடவை பார்த்திங்கன்னா வெள்ளியில் ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு. தங்கம் வாங்குகிற அளவுக்கெல்லாம் நம்மக்கிட்ட இப்போது இது கிடையாது. வெள்ளியை பார்த்திங்கன்னா கிராம் 270 ரூபா, வேறு லெவலில் போயிட்டுருக்கு ரேட்டு. அவன் செயின் ஏற்கனவே வெளியில் போட்டிருப்பான், அது வந்து அறந்துருச்சு, அது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி, நெக்ஸ்ட் டே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டே ஈவினிங் பார்த்திங்கன்னா 22nd ஈவினிங் ஃப்ரெண்டு பொண்ணுக்கு மேரேஜ். ஏற்கனவே பத்திரிக்கை கொடுக்க ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன் இல்லையா, அவங்க வீட்டு ரிசப்ஷன். இது ஒரு ராஜஸ்தானி ஸ்டைலில் பாருங்களேன், பாதாம் மில்க் எப்படி ஆற்றிட்டுருக்காருன்னு சாட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இந்த தாம்பூலத்தட்டு அலங்காரம் பண்ணுவாங்க இல்லையா, அது எல்லாமே கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. காலையில் மேரேஜுக்கெலாம் நான் போகல, இதுக்கு போயிட்டு என்னால் எந்திரிக்க முடியல. ஹஸ்பண்ட் மட்டும்தான் போயிட்டு வந்தார். சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பயங்கர கூட்டம் வேறு. பொண்ணு மாப்பிள்ளைக்கிட்ட போகவே முடியல. போன நேரத்துலேருந்து நாங்கள் வர்ற வரைக்குமே க்யூ இருந்தது. பார்த்திங்கன்னா பாருங்களேன், எவ்வளோ பெரிய க்யூ. பாட்டு வேறு லெவலில் அதில் விட்டு பசங்கள்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அதனால் என் ஃப்ரெண்டை மட்டும் பார்த்துட்டு நாளைக்கு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேடையெல்லாம் ஏறலை, அந்த அளவுக்கு கூட்டம். சரி, இதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட வந்துட்டோம். சாப்பாடு ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ பஃபேயும் இருந்தது. இந்த மாதிரி இலை போட்டும் பரிமாறினாங்க. நாங்கள் இதுக்கே வந்துட்டோம், கையில் வச்சுட்டு சாப்பிட வேண்டாம், இலையிலன்னா நல்லா பரிமாறினா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. வெஜிடேரியன்லேயே பார்த்திங்கன்னா ப்ரான் ஃப்ரை மாதிரி, சிக்கன் ஃப்ரை மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. டிஃபன் ஐட்டம்ஸ், ரைஸ் எல்லாமே இருந்தது. ஸோ மேரேஜ் வந்து ரொம்ப கிராண்டாக நடந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 23rd ஈவினிங். அபிக்கு வந்து வெள்ளி செயின் எல்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காக ஜிஆர்டி போயிருந்தோம். நிறையா வெள்ளி இது பழசே இருந்தது, அதை போட்டுட்டு எக்ஸ்சேஞ்சுக்கு தான் வாங்கினோம். எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் ஒரு 300 ருபீஸ் தான் பே பண்ணோம். ஸோ பார்த்துட்டு அபிக்கு ஒரு செயின், பிரேஸ்லெட்டு, மோதிரம், அண்ணுக்கு ஒரு மோதிரம், ஒரு செயின் எல்லாம் செலக்ட் பண்ணி வாங்கிட்டோம். ரொம்ப கலெக்ஷன்ஸ் இல்லை, ஓரளவுக்கு இருந்துச்சு. பட் அதுலேயே அபிக்கு வந்து பிளெயினாக வேணும்னு சொன்னான் பிரேஸ்லெட், அதனால் பேசிக் பிரேஸ்லெட் எல்லாம் இருந்தது. செயின்ஸுமே கலெக்ஷன் கம்மி தான். சரி, இருந்ததில் ஒரு இது வாங்கியாச்சு. அதை வாங்கிட்டு அப்படியே எதிர்க்கே சாட் கடையில், நல்லா சூப்பராக இருக்குது இந்த கடையில், ராஜஸ்தானிக்காரங்கன்னு நினைக்கிறேன். மிளகா பஜ்ஜி, சமோசா, ப்ரெட் பஜ்ஜி, கச்சோடி எல்லாமே நல்லா இருந்தது. சரி, நீங்கள் ப்ரெட் பஜ்ஜியும் சமோசாவும் வாங்கிட்டு கச்சோடியை பேக் பண்ணிட்டோம். இந்த ஃபலூடா சூப்பராக இருக்கும், எதிர்க்க இருக்க சீத்தாஃபல்ங்கிறதுல ஒரு இது வாங்கி 3 பேரும் ஷேர் பண்ணிட்டோம். ஒரு பாவ் பாஜியும் வாங்கியிருந்தோம். ஸோ பாருங்கள், இதுதான் அபிக்கு வாங்கின நெக்லஸ். வாங்கினோடனே போட்டு விட்டாச்சா, அதனால் போட்டிருக்கிறத காட்டுறேன். மோதிரம் ப்ளஸ் பிரேஸ்லெட். much later. இவ்வளோ சத்தியா சமைச்சிக்கிட்டு இருக்கோம், ஒரு டீ போடுறதுக்கு என்ன அலப்பற பாருங்க. இதுங்களா கிச்சன் எப்படி இருக்குன்னு. டெட்டு சாப்பாடுக்கு ரெடியா உட்காந்துருக்கான். நடுவில் பார்த்தீங்கன்னா 2 நாள் வீடியோ எடுக்கல. இன்னைக்கு வந்து ஓணம் 26ஆம் தேதி. ஸோ 2 நாளாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இஞ்சி கறி, ஊறுகாய் அந்த இதெல்லாம் போட்டு வச்சுட்டேன். முந்தின நாளே பருப்பு, கொண்டக்கடலை அந்த மாதிரி வேக வைக்கிற ஐட்டம், தேங்காய் துருவுறது எல்லாம் செஞ்சு வச்சாச்சு. ஒரு 3-4 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்ருக்கேன் லஞ்சுக்கு. ஸோ கடகடன் காலையில் 7லேருந்து 10 மணிக்குள்ளே சமைச்சு முடிச்சாச்சு. எல்லாருக்கும் ஓணம் ஆசம்சைகள். ஸோ இன்னைக்கு ஓணம் ஸ்ப்ரெட் நான் என்ன பண்ணியிருக்கேன், சத்யா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இஞ்சி புளி, மாங்காய் அச்சார், பைனாப்பிள் பச்சடி, பீன்ஸ் தோரன், ஓலன், ரசம், சாம்பார், அவியல், அடப்பிரதமன், சம்பாரம், பருப்பு பாயசம், பருப்பு கறி, கூட்டுக்கறி, பீட்ரூட் பச்சடி, குறுக்கு காளான்,
கேபேஜ் தோரன், அவ்வளவுதான் நம்மளோட ஸ்ப்ரெட் இன்னைக்கு. அது போக சக்கரை வரட்டி அண்ட் காய இது ஃப்ரை. ஸோ வாங்க எல்லாரும் ஓணம் சத்யா சாப்பிடலாம். ஸோ இப்போ 2-3 வருஷமாவே சத்யா வந்து சமைச்சிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடையில் வாங்கினா காஸ்ட்லியாகவும் இருக்கும், அவ்வளோ நல்லா இல்லை. அதனால வீட்டிலேயே செஞ்சிடலான்னு. போன தடவைலாம் வேற ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவங்க வந்து இப்போ வீடு மாறி போயாச்சு. இப்போ புது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டோம். 2-3 பேர் தான். ஷாலுவை கூப்பிட்டுருந்தேன், அவளுக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குன்னு பாவம் வர முடியல, அவ்வளோதான் மிஸ் பண்ணுறோம். ஸோ தரையில் உட்காந்து சாப்பிட போகிறோம். இலையில எல்லாம் போட்டு நடுவில் கொண்டு வந்து வச்சாச்சு. ஹஸ்பண்டுக்கு டேபிளில் போட்டு கொடுத்துட்டேன், அவரை சாப்பிட்டாச்சு. ஸோ எல்லாம் கதை அடிச்சுட்டே சாப்பிட்டுட்டு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். லாஸ்ட்டில் வந்து அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரிசப்ஷனுக்கு போனப்பையும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன், ப்ளஸ் ஓணம் செலிப்ரேஷனுக்கும் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ 5-6 நாள் நடந்த விஷயங்களை தான் பிட்ஸ் அண்ட் பீசஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.